5வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கை என்ன? அதாவது நாங்கள் வந்து 625 ஜீவோ பிரகாரம் 1995 வந்து கிராம உதவியாளராக இருந்த எங்களுக்கு வந்து அந்த முழு நேர பணியாளராக அறிவித்தார்கள். அறிவித்து இதுவரை 30 ஆண்டுகள் கடந்து விட்டன. நாங்களும் பல கட்ட போராட்டத்தை நடத்தி பண்ணோம். இப்பொழுது ஆளுகின்ற அரசிடமும் பல கட்ட பேரணி, காத்திருப்பு போராட்டம் எல்லாத்தையுமே நடத்தி விட்டோம். அடுத்ததாக இந்த காத்திருப்பு போராட்டம் தொடர்வதற்கு உண்டான முன்கூட்டியே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சிஆர் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தபால் கொடுத்துட்டு நாங்கள் முறையாக தான் வந்து உட்காந்துருந்தோம். 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சுங்க. இது 5வது நாளாக இந்த காத்திருப்பு போராட்டமானது தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இதுவரை எங்களை வந்து எந்த ஒரு அதிகாரியுமே அழைத்து பேசாத காரணத்தினால் மாநில நிர்வாகிகள் முடிவின்படி இந்த காத்திருப்பு போராட்டமானது இந்த அரசு எங்களை மறியல் போராட்டத்துக்கு தள்ளிவிட்டது. நாங்களால் இந்த போராட்டத்தை ஈடுபட இல்லை. எங்கள் 5வது நாளாக நீங்கள் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, மறியல் போராட்டம் செய்யுங்கள் என்று இந்த அரசே எங்களை தூண்டுதல் பண்ணி இந்த மறியல் போராட்டத்தை நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாயிடுது. நாங்கள் பெருசாக எதுவுமே கேட்கல. 1995 அறிவித்த அந்த சிறப்பு காலமுறையை ரத்து பண்ணிட்டு வரையறுக்கப்பட்ட காலமுறை தான். நாங்கள் வந்து போராட்ட காலத்தில் ஒரு 10 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி இது நாள் வரைக்கும் போராடிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு அந்த 10 அம்ச கோரிக்கையே பெரியது கிடையாது. ஒரே ஒரு கோரிக்கை, எங்கள் கிராம உதவியாளருக்கு அந்த சிறப்பு காலமுறை ஊதியத்தை ரத்து செய்துவிட்டு வரையறுக்க காலமுறை ஊதியம், அதாவது அந்த டிகிரேடை உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார். இதோடு எங்களுடைய போராட்டத்தை முடித்துக் கொண்டு நாங்கள் மீண்டும் பணிக்கு திரும்புவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை தவறுனா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் வந்து அங்கே நேரடியாக தலைமைச் செயலகத்தை அடுத்தபடியாக முற்றுகையிடும் போராட்டத்தை நாங்கள் அடுத்த ஒரு சில நாட்களில் மாநில நிர்வாகி முடிவின்படி அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் ஆயத்தமாக செய்து இது எங்களுக்கு கிடைக்கும் வரை தொடர்ந்து எங்களோட போராட்டம் தலைமைச் செயலகத்தை நோக்கி இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.